மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சளி மற்றும் முகம் வீங்கியுள்ளதாக சிகிச்சைக்கு சேர்ந்த பெண்மணி உயிரிழந்தார். ஆபத்தான நிலையில் உள்ள பெண்ணை அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண சிகிச்சை பிரிவிற்கு மாற்றியதால் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்க வேண்டி ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர உறவினர்கள் கேட்ட நிலையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ் வராததை கண்டித்தும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்தும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி தாலுகா கீழராதாம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாக்கியலட்சுமி. இவருக்கு வயது 42. இவருக்கு 2 பிள்ளைகள். மகன் அஜய் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். மகள் அருண்பிரியா டிப்ளமோ நர்சிங் படித்து வருகிறார். பாக்கியலட்சுமி கணவர் இறந்ததால் மயிலாடுதுறை அருகே சீப்பிலியூர் பகுதியில் பிள்ளைகளுடன் உறவினர் பாதுகாப்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் வசித்து வருகிறார். கூலி வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வைத்து வரும் பாக்கியலட்சுமிக்கு சளி தொல்லை மற்றும் முகம் வீங்கியது. உடனடியாக நேற்று காலை 8 மணிக்கு மகன் அஜய் தாய் பாக்கியலட்சுமியை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளார். தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிவிட்டு தாய் பாக்கியலட்சுமிக்கு 3 ஊசி போடப்பட்டு சரியாகிவிடும் என்று அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றியுள்ளனர். அப்போது ஆபத்தான நிலையில் பாக்கியலட்சுமி உள்ளபோது ஏன் சாதாரண வார்டுக்கு மாற்றியுள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பி உறவினர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக கூறி மதியம் 3 மணிக்கு ஆம்புலன்ஸ் வசதி கேட்டுள்ளனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வராத நிலையில் பாக்கியலட்சுமி பரிதாபமாக இரவு 8 மணி அளவில் உயிரிழந்தார். ஆபத்தான நிலையில் உள்ள பாக்கியலட்சுமிக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் அலட்சிய போக்கில் சாதாரண வார்டுக்கு மாற்றிய மருத்துவமனை அலட்சியத்தால் உயிர் இழப்பு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வேண்டும் என்று கூறி பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்காமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமார், மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வெண்டிலேட்டர் வசதியுள்ள 3 ஆம்புலன்ஸ்கள் வெளியில் சென்றதால் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் வருத்தம் தெரிவித்ததாகவும் அரசுக்கு பரிந்துரை செய்து உரிய நிவாரணம், அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்தார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேரு அஜய்னா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி ஆச்சு. அங்க அவசர வார்டுல போய் காட்டினேன். இதே மாதிரி நீங்க டாக்டர் போய் காட்டுங்க, தூக்கிட்டு முடியாது சார், நடக்க முடியலங்கிறாங்கன்னா. பரவாயில்ல, நீங்க போய் காட்டுங்க, டாக்டர் போய் பாருங்கன்னாங்க. போய் டாக்டரை பார்த்தோன்னே பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தோன்னே போய் அங்க போய் அட்மிஷன் போட்டுருங்க அவசர வார்டுல போட்டுருந்தா நானும் போய் கொடுத்துட்டேன். வெத்து பேப்பரை கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 இதுல கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 3 ஊசி போட்டாங்க. ஊசி போட்டோன்னே போய் அட்மிஷன் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு டாக்டர் பார்க்கல, ஒரு நர்ஸ் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் லேட்டா ஒரு ஐயா வந்தாரு. இதே மாதிரி உங்க அம்மாவுக்கு பரவாயில்லப்பா, இதே மாதிரி பரவாயில்ல, அந்த இது நார்மல் வாழ்க்கை கொண்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னய்யா காலந்தோட இப்ப மோசமா இருக்கு, எப்படி அண்ணன் ஆட்சிட்டு போலாம்? அப்போ நான் கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, சரியாயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. அதான் ஆட்சி போறேன்னு இட்டுட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள நர்ஸ்கிட்டையும் கேட்டேன், என்னக்கா காலந்தோட மோசமா இருக்கு, எப்படி நீங்க நார்மல் வாழ்க்கை அனுப்பி விடலான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஊசி 8 மணி நேரம் ஆகும் தம்பி, அதனாலதான் நான் உனக்கு பரவாயில்ல தான் இங்க அனுப்பி விட்டுருக்காங்க, இல்லைன்னா அனுப்பி விட்டுருக்க மாட்டாங்க. சரி, டக்குன்னு அண்ணன் வந்தான். அண்ணன் என்னங்க காலந்தோட இப்ப மோசமா இருக்கு, எங்களுக்கு தஞ்சாவூர் அனுப்பி விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா. கரெக்டா 3 மணிக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போன் அடிச்சாங்க. ஆம்புலன்ஸ் 8 மணி வரைக்கும் வரல. கடைசியா எங்க அம்மா போனமா தான் வந்தது. வெத்து பேப்பர்ல சைன் பண்ணும்போது கேக்கலையா நீங்க? எதுவுமே கேட்கல. நாங்க தனியா எல்லாம் பேசிட்டு வெளில பேசிட்டு இருக்கோம். எதுவுமே சொல்லனா. நீங்க வாங்க. நீங்க அவங்க முகம் வீங்கி இருந்து வயிறு கொஞ்சம் உப்பி இருந்துங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். பாக்கியலட்சுமி எம் பாக்கியலட்சுமி. என் பேர் ஆனந்தராமன் சார். ஆனந்தராமன் சார். சேர்த்தேன். சேர்த்து ஒரு 3 ஊசி போட்டாங்க. ஊசி போட்டுட்டு அவங்க என்ன சொல்லிட்டு ஊசி போட்டு ஒரு 12 மணி வச்சிருந்தாங்க சார். 12 மணி இருக்க அவங்க ரொம்ப லோவா தான் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவா வரலீங்க சார். தெளிவா வரலீங்க. நாங்க அப்ப நார்மல் வாழ்க்கை மாத்திட்டாங்க. நார்மல் மாத்திரமே மேடம் இதை நான் நர்ஸ்கிட்ட சொல்றேங்க, ரொம்ப கண்டிஷன் லோவா இருக்குங்க, எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்க, நான் தஞ்சாவூர் எடுத்து போறேன்னு சொல்றேன். தஞ்சாவூர் எழுதி கொடுத்துட்டாங்க சார். எழுதி கொடுத்தவன ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணலாம், ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணலாம் சார். அவங்க செத்த பிறகு 8 மணிக்கு செத்த பிறகு அந்த ஆம்புலன்ஸ் வர அப்பயும் வரல சார். அப்பயும் வரல. ஒரு டாக்டர் போய் நான் கேட்கறேன், சார் இதா போய் ஆயிடுச்சு சார் கேட்கறேன். எனக்கு செக் பண்றதுலாம் அங்க வேலை கிடையாது, எனக்கு எமர்ஜென்சி வரல மட்டும் தான் எனக்கு வேலை. எனக்கு ஏதாவது போயிட்டு அங்க போய் பாத்தீங்க இல்ல எம்டிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. ஒரு டாக்டர் சொல்ல வேண்டிய பாத்தீங்களா? அது அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க சார். 2 பசங்க அப்பாவும் கிடையாதுங்க. இப்ப அனாதா இருக்காங்க. அவங்க யாரு ஆர்டர் சொல்லுவாங்க? ஒரு டாக்டர் கேர்லெஸ் இல்லாம ரொம்ப இதா நடந்துக்கிறாங்க சார். ஒரு ரெஸ்பான்சிபிளா நம்ம பேச மாட்டாங்க.